ஒரு அணுவை நீங்கள் உணரணும் அப்படின்னா ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் அதுக்கான முயற்சிகள் அது உணர்விலேயே போனாதான் தனஞ்சயன் அப்படின்ற ஒரு நாடியை உங்களால் உணரவே முடியும். நீங்கள் கர்ம யோசனைன்றது கர்மான்றது புரிதல், இந்த மாயைன்றது ஒரு புரிதல். அந்த புரிதலை நீங்கள் கடக்கிறதுக்கு இந்த பாடி தேவை. இந்த பாடியை விட்டு நீங்கள் கடக்கிறதுக்கு தான் முயற்சிக்கிறீங்க. அப்போ நீங்கள் தனஞ்சயனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த தனஞ்சயனை நீங்கள் உணர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் அதனுடைய ஃப்யூச்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய ஒலி உங்களுக்கு உணர முடியும். அந்த வாயுடைய சப்தம் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும். உடல் வெட்ட வெளியில் இருக்குது. அணு எங்கே இருக்குன்னா அணு ஆகாயத்தில் இருக்குது. அது ஆகாயத்தோட கனெக்டில் இருக்குது. ஆனால் இது பாரமாக இருக்குது. பாரன்றது தான் கர்மா. அந்த கர்மாவை கடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அங்கே கனெக்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டரில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஒரு உணர்வில் இருக்கிறீங்க. அதுதான் உங்கள் பசியை போக்குது, அதுதான் உங்களை கூப்பிடுது. நீங்கள் தான் சுயம்பு. எல்லாருமே மேல் நோக்கி தான் பாடிடுறாங்க, உயர்வாக தான் பாடிடுறாங்க. நிலாவை புகழ்ந்து பாடுவாங்க, சூரியனை புகழ்ந்து பாடுவாங்க, நவ கிரகங்களையும் புகழ்ந்து பாடுவாங்க. நவ கிரகங்களுக்கு அப்புறம் பல கோடி கிரகங்கள் இருக்குதுன்னு உயர்த்தி சொல்லுவாங்க. அவங்களுடைய ஏன்னா அங்கே கனெக்டில் இருக்காது. ஆமாம், நீங்கள் பூமியோட விஷயத்திலேயே பூமியில் இருக்கிற கர்மாவை பற்றியும் சொந்தங்களை பற்றியும் பணத்தை பற்றியும் இங்கே கும்புற தெய்வங்களை பற்றியும் இந்த கனெக்ட்லேயே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி விடுபடுவீங்க? இதே கர்மாவிலேயே இருக்க வேண்டியது. கர்மாவிலே தான் இருக்கணும். தனஞ்சயனை நீங்கள் உணரணும் அப்படின்னா ஒவ்வொரு வினாடியும் அது உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த புதுப்பிக்கிறத நீங்கள் உணரணும், மாற்றங்களை உணரணும். இப்போ நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோவை பார்த்ததுக்கும் இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ பார்த்ததும் ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? நேற்று பார்த்த ஃபேஷன் நீங்கள் நம்ம கிடையாது. ஆனால் மாற்றத்தை நீங்கள் எங்கேருந்து கண்டுபிடிப்பீங்க? அதுவே ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா உங்களால் மாற்றம் சொல்ல முடியுது. 1 வருஷம் கழிச்சு பார்த்தா சொல்ல முடியுது. ஒரு நாளில் உங்களால் மாற்றம் சொல்ல முடியும்னா நீங்கள் உணரலை. அப்போ உணர்ந்துக்கிட்டே இருந்தால் மாற்றம் சொல்ல முடியுமா? முடியாது. கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த பழக்கம் தான் உள்ளே இருக்கிற அணுவோடு உங்களுக்கு கலக்கிற ஒரு விஷயம். அப்போ அணு ஈஸியாக பிடிக்கிறதுக்கான ஒரு உணர்வு நிலை நமக்கு ஈஸியாக வந்து. அப்போ நம்ம நொடிக்கு நொடி உணர்வு நிலை உணரணும். நாம் என்ன நினைக்கிறோம்? காமத்தில் வந்தோம்னு நினைக்கிறோம். யாரோ சலனம், 2 பேர் சலனப்பட்டாங்க, யாரோ ஒருத்தர் காமப்பட்டாங்க, அதனால இவர் பிறந்துட்டாருன்னு. காமத்தில் எந்த குழந்தையும் பிறக்கிறதே இல்லை. அந்த உணர்வு ஆழ்ந்து உணரும் போது அதுக்கு ஒரு வேகம், அதுக்கு ஒரு உத்வேகம், அதுக்கான எனர்ஜி கிடைக்கும் போது எல்லாமும் சேர்ந்து அதை புஷ் பண்ணி அந்த கர்ப்பத்துக்குள்ளே தள்ளுது. அங்கே கோடிக்கணக்கான செல்ஸை புஷ் பண்ணி அதை உள்ளே இழுக்குது. வெறும் தந்தையோட கோடிக்கணக்கான செல்லு மட்டும் உங்களை உள்ள தள்ளி இல்லை, அங்கேயும் இருக்கு. அங்கேயும் அணுக்கள் இருக்கு. ஆமாம், எக்ஸ்லேயும் இருக்குது, ஒய்லையும் இருக்குது. அதுவும் இழுக்கணும், இதுவும் தள்ளணும். ஒன்று ஃபோர்ஸ், ஒன்று கொடுக்குறது, ஒன்று வாங்குறது. அப்போ ரெண்டுமே உணர்வு நிலையில் இருந்தால் தான் அதுதான் கர்ப்பம். கண்டிப்பாக சும்மா நீங்கள் ஏதோ சலனப்பட்டீங்க, ஏதோ ஒரு பொண்ணோட நீங்கள் இது வாங்கிட்டீங்க, குழந்தை பிறந்துடுச்சுன்றதெல்லாம் அது நீங்கள் காமத்துக்கு அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல். அது ரிசீவ் பண்ணுறது கண்டிப்பாக எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனித குழந்தையாக இருந்தாலும் சரி, காகம் அந்த பறவைகளாக இருந்தாலும் சரி, எறும்புனுடைய ஆமாம் எல்லாத்துலேயுமே அதே அந்த ஃபிஷ்ஷு அந்த உள்ள வாங்குற தன்மை, கொடுக்குற தன்மை, இந்த ரெண்டையும் உணர்வு நிலையில் ஏற்படுறதுனால தான் நம்மளால் இந்த அணுக்கள் கடந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு போகுது. அப்படிதான் நம்ம வந்தோம். நம்ம போகும்போது அந்த உணர்வு நம்ம உணரணும். உணரலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது. இந்த அணுக்களுடைய உணர்வு நீங்கள் உணர தான் நீங்கள் இதை பிரித்து எடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். யூஸ் பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா உணர்வு நிலையில் போகும்போது தான் அது ஓப்பன் ஆகும். இல்லைன்னா அது வாய்ப்பு இல்லையே. அது எதுக்கு பயன்படும்? அந்த ஆற்றல் எதுக்கு பயன்படும்னா இந்த கர்மத்துக்கு பயன்படாது. அது வேற. ஸோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சாத்தியம். ஏன்னா நிறைய பேர் வைக்கிற கேள்வினா இது பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, இதனால எனக்கு அதுதான் இப்போ என்ன லாபம் கேட்குறேன். சம்பாதிக்கிறவன் இது சம்பாரிச்சு என்னையா பிரயோஜனம் அப்படின்னா அவன் நின்றுடுவான் அங்கே. அடுத்துல அங்கேருந்து அவனுக்கு கஷ்டம் ஸ்டார்ட் ஆகிடும். அவன் குழந்தைங்களை பற்றி என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கேருந்து அவனுக்கு கஷ்டம் ஸ்டார்ட் ஆகிடும். நீ எங்கே உனக்கு நீ லாக் வைக்கிறியோ அங்கேருந்து தான் நீ கொலாப்ஸ் ஆகுவேன். இல்லை ஏதோ ஒன்று நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்றதை நீ உணர்ந்தா அது என்னன்றது அது காமிக்கும். எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா என் அச்சீவ்மெண்ட்டை நான் கடந்ததுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு தேடுதல் இருக்குன்னா நான் அச்சீவ்மெண்ட் இல்லை, நான் இயல்பாகவே ஆள் மனசில் வேற ஏதோ நான் நினச்சிருக்கிறேன், அதை அடையிறதுக்கு தான் நான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறேன், போயிட்டுருக்கிறேன் அப்படின்றத உணரும் போது அது என்னன்னு யோசிக்கும் போது அதில் ஒரு திருப்தி வரும் அவனுக்கு. கண்டிப்பாக. அப்போ அவனுடைய நோக்கம். ஆமாம், ஒரு நோக்கம், எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. கண்டிப்பாக இந்த உடலை விட்டு நம்ம ஒரு நாள் தம்பி ஒரு அணுவை நீங்கள் உணர்றது தான் கஷ்டம். வெற்றியாளர் எல்லாம் சொல்கிற மாதிரி 1 லட்சம் நீங்கள் சம்பாதிக்கிறது கஷ்டம். 1 கோடி ஈஸியாக விழுந்துடும். 1 கோடியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பல கோடி உங்களை தாண்டி வரும்.
இது பணத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய உணர்வு நிலைக்கும் அதுதான் காரணம். ஒரு அணுவை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தனஞ்செயன் நாடி உங்களை அப்படியே புஷ் பண்ணி பல உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா கோடி செல்ஸுக்கும் அந்த உணர்வை கடத்திடும். ஆனால் நீ முதல்ல ஒரு செல்ஸை நீ உணரணும்னா ஆழ்ந்த டெப்த்தில் நீங்கள் அந்த தனஞ்செயன் நாடியை நீங்கள் உணர்ந்தே ஆகணும். வேறு வழியே இல்லை. அதுதான் உண்மை, ப்ராக்டிக்கல், அதுதான் ரியாலிட்டி. அதுதான் அதுக்கு தான் வந்து இங்கே வந்து பிரெத்திங்னு சொல்கிறோம். நீங்கள் முத்துக்குழி எப்படி ஆழ்கடலில் போய் நம்ம முத்து குளிக்கிறதுக்கு முயற்சிக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் உள்ளே போய் தனஞ்செயனை உணர்றதுக்கான முயற்சி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருந்ததுன்னா இன்னைக்கு 10 நிமிஷம் இருந்திருப்பீங்க, மறுநாள் 11 நிமிஷம் 12 நிமிஷம் உங்கள் மனசை அதை கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது முயற்சி ஜாஸ்தி ஆகும். நீங்கள் மனசை சிலதர விட்டுட்டு எவ்வளோ நேரம் இருந்தோன்னே தெரியாமல் உட்காந்து இருந்துட்டு வந்து சில பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு எவ்வளோ நேரம் உட்காந்துன்னு எனக்கே தெரியலன்னுவாங்க. தெரியலடா, அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆமாம், உணர்வை நீங்கள் விட்டுட்ட. ஆமாம், தெரியணும் நம்ம டைம் கூட்டிகிட்டு இருக்கிறோம், நம்ம நிலை ஜாஸ்தியாக போயிட்டு இருக்குன்றதை நம்ம உணரணும். அப்போ அந்த நேரம் உங்களுக்கு கடந்து போகிறது தெரிஞ்சாதான் தனஞ்செயன் ஃபுல்ஃபில் ஆகும். நான் ஒரு நாள் நல்லா உட்காந்து எவ்வளோ நேரம் உட்காந்துன்னு எனக்கு தெரியல, ஒரு நாள் உட்காரவே முடியல அப்படின்னா நீ உன் கண்ட்ரோலில் வாயு உன் கண்ட்ரோல் இல்லை. கண்ட்ரோல் இல்லாதனால தான் எழுப்பி ஓரம் துரத்தி அதுக்கு மேலே உட்கார முடியாது. ஸோ ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க.